இன்னும் மூசாவை தாக்காம அழிக்காம யோசிச்சுட்டே இருக்கீங்களே ஏன்? சக்தி இருக்கிறதுனால நாம உடனடியா மூசாவை சாம்பலாக்க முடியாது. அவன் பூதகுல இளவரசன், எண்ணற்ற சக்திகள் பெற்றவன். அவனை வீழ்த்த வியூகம் பலமாக அமைய வேண்டும். நான் அதுக்கு தான் ராத்திரி பகலா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். தகுந்த தருணம் எனக்கு அமைந்தால் அவனை தகனம் செய்யாமல் விட மாட்டேன். அதான் அந்த தருணம் எப்ப அமையும்னு கேக்குறேன். விரைவிலேயே அமையும். அதற்கு முன் அவன் புகழை, புண்ணியத்தை சிதைக்க நான் சில காரியங்களை செய்ய வேண்டும். அதற்கு நீ எனக்கு ஒரு காரியம் செய்ய வேண்டும். என்ன செய்ய நிஜமா சொல்லுங்க, காத்துக்கிட்டு இருக்கேன். அப்படியா? சீக்கிரமா போய் மூசாவோட தலைமுடி ஒன்ன கொண்டு வா. நிஜமா? ஏன் இப்படி பயப்படுற? நான் என்ன மூசா தலையா கேட்டேன்? தலைமுடி தானே கேட்டேன். ஒன்னால முடியும். பயப்படாம போய் கொண்டு வா. ஓ, காண கிடைக்காத என் முன்னோர்களின் மம்மிகளை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்த உனக்கு மூசாவோட முடிய கொண்டு வர்றது சாதாரணமான வேலை. எது இது சாதாரணமான வேலை? உனக்கு சாதாரணமான வேலைன்னு சொன்னேன். பயப்படாம போ, போ கொண்டு வா. டேய் மூசா, ஓ முடி வரட்டும், உனக்கு முடிவு கட்டுற. காஃபிமா? ஏப்பா நீங்க கொண்டு வரீங்க? ஜானகி எங்க போயிட்டா? ரேஷன் கடைக்கு போகணும்னு நேரத்தோட போயிட்டாமா. அப்படியே நம்ம வீட்டுக்கு வேலைக்கு ஆள் வச்சாலும் 24 மணி நேரமும் நம்ம வீட்லயே இருக்கணும்னு எதிர்பார்க்க கூடாதுமா. நான் அப்படி சொல்லலப்பா. நான் கோர்ட்டுக்கு போற வரைக்குமாவது அவ இங்க இருக்கணும்னு நான் சொல்லிருக்கேன்ப்பா. அம்மா, அவ ரேஷன் வாங்கணும்னு சொன்னதுனால தானே அவளை அனுப்பிச்சேன். அது சரி, கேட்கணும்னு நினைச்சேன். அந்த ஆக்சிடென்ட் கேஸ் என்னாச்சு? அந்த லாயர் ஜெகனை மீட் பண்ணி பேசின வரைக்கும் என் சீனியர் கிட்ட சொல்லிட்டேன்ப்பா. அதுக்கு அவரு நீ இதுக்கு மேல ரிஸ்க் எடுக்க வேணாம், அந்த ஜெகன் கிட்ட பேசி நான் பணத்தை வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காருப்பா. ரொம்ப நல்லதா போச்சுமா. அதை அப்படியே விட்டுட்டு நீ வேற வேலை இருந்தா பாருமா. முடியாதுப்பா, விட முடியாது. என் சீனியர் சாஃப்டா பேசுவாரு, ஆனா ஜெகன் கரடு முரடான ஆளு. அதனால அது டேலி ஆகாது. என் சீனியரால ஜெகன் கிட்ட பேசி எல்லாம் பணம் வாங்க முடியாதுப்பா. அவர்கிட்ட பேசி பணம் வாங்க முடியாதுன்னா நீ என்னமா பண்ண போற? அந்த கிட்னி புரோக்கர் கிட்ட பண்ண மாதிரியே அதிரடியா ஏதாவது பண்ணிதான் பணம் வாங்கணும். என்னம்மா நீ ஒரு லாயருங்கிறதே மறந்துட்டு கட்ட பஞ்சாயத்து லெவலுக்கு இறங்கிடவு போல் இருக்க. மறுக்கப்பட்ட நீதி எந்த வகையில கிடைச்சா என்னப்பா? நீ என்னம்மா சொல்ற? அப்பா, எனக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு தானே பயப்படுறீங்க? கவலைப்படாதீங்கப்பா, எனக்கு எந்த ஆபத்தும் வராது. அது இல்லம்மா, ஆக்சிடென்ட்ல தன்னோட 2 கால்களையும் இழந்த அந்த சின்ன பையனை நேர்ல பாத்திருந்தீங்கன்னா நீங்க எனக்கு இந்த மாதிரி அட்வைஸ் பண்ண மாட்டீங்கப்பா. அந்த ஜெகனோட சட்டையை பிடிச்சு உலுக்கி பணத்தை வையிடானா அவனை அடிக்க போயிருப்பீங்க. பணத்தை வாங்கிக்கிட்டு எத்தனையோ கேஸ்ல வாதாடி ஜெயிச்சிருந்தாலும் மனசுக்காக இப்படி சில கேசுகளையும் எடுத்துக்கதான் வேண்டியது இருக்குப்பா. தன் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கிற அந்த பையனுக்கு நான் வாங்கி கொடுக்க போற பணம் ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கும்பா. அந்த சந்தோஷத்துல அவ என்ன வாழ்த்துற வாழ்த்து ஜெகன் மாதிரி தப்பான ஆளுகிட்டேந்து கண்டிப்பா என்ன காப்பாத்தும்பா. எக்ஸ்கியூஸ் மீ. டோர் ஓபன்ல தான் இருக்கு, நீங்க உள்ள வரலாம். திறந்திருக்குங்கிறதுக்காக எல்லா இடத்துலையும் நுழைஞ்சிட முடியுமா மிஸ் ராஜலட்சுமி? சார் யாரு? என்னோட அப்பா. அப்பாவா? சொல்லவே இல்லையே. நமஸ்காரம், உட்காருங்க. தேங்க்யூ. அப்பா, நான் சொன்னேன்ல, லாயர் ஜெகன் இவருதான். ஓ, இவர்தான் ஜெகனா? ஆமா சார், கேள்விப்பட்டிருப்பீங்களே, அந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ். அப்பா, சாருக்கு காஃபி. சரிம்மா. சொல்லுங்க சார், என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? முடிவு பண்ண வேண்டியது
நான் இல்லை ராஜலட்சுமி, நீங்க தான். ஊசிக்கு ஊசி பாயாதுன்னு தெரிஞ்சிருந்தோம் நீங்க ட்ரை பண்ணுவீங்க. ஒரே தொழில் இருக்கிற நாம அடிக்கடி நேருக்கு நேர் பல இடங்களை சந்திச்சுக்க வேண்டியிருக்கோம். யாருக்கோ ஒருத்தனுக்காக வாதாட போய் என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கெடுத்துக்க வேண்டாம் ராஜலட்சுமி. இந்த ஆக்சிடென்ட் கேஸை மேலும் கிளறாம இருக்கிறது உங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். என்ன மிரட்டுறீங்களா? எச்சரிக்கிறேன். என்ன சிரிக்கிறீங்க? பயப்படுறவங்க தான் எச்சரிக்கையா இருக்கணும் மிஸ்டர் ஜெகன். அப்போ நான் பயப்படுறேன்னு சொல்றீங்களா? நீங்க தான் ஏன் பயப்படணும்? அந்த ஆக்சிடென்ட்ல பாதிக்கப்பட்ட பையனுக்கு நியாயமா சேர வேண்டிய பணத்தை கொடுத்துருங்க. இத பார், இது உனக்கு தேவையில்லாத விஷயம். நீ தலையிடாத, அது உனக்கு நல்லதில்லை. மிஸ்டர் ஜெகன், இதே மாதிரி நீங்க என்கிட்ட பேசிட்டு இருந்தீங்கன்னா இனிமே உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. ஓஹோ, அப்படியா? அப்ப செயல்ல காட்டுறேன். பாரு. புதிய வானம் புதிய வானம் புதிய வானம் புதிய பூமி புதிய பூமி புதிய பூமி எங்கும் பனி மழை பொழிகிறது. இந்த உலகத்திலேயே ரொம்ப பெரிய விஷயம் அடுத்தவங்க மனசுல என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான். அந்த சக்தி பக்ஷி சொல்லி கொடுத்த மந்திரம் மூலமா நமக்கு கிடைச்சிருக்கு. இனிமே இந்த உலகமே நமக்கு அடிமை. என்ன ஜெயிக்கணும்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள ஜெயிக்கிறது தான் என் வேலை. ஆனா நம்ம வீட்டுல நம்ம அப்பா நான் ஒரு தண்டம் உதவாக்காரன்னு சொல்றாரு. நம்ம அம்மா என்ன பெத்ததுக்கு பதிலா ஒரு ஆட்டுக்கல்ல பெத்திருந்தாலாவது மாவாட்ட யூஸ் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. பரவாயில்ல, இவங்க நம்ம பேரண்ட்ஸா போயிட்டாங்க, அவங்கள மன்னிச்சு விட்டுருவோம். ஆனா மத்தவங்கள பாப்போம். முதல்ல இந்த கௌதம், கௌரி, சந்தியா இவங்க 3 பேரையும் மீட் பண்ணி நம்ம சக்தியால அவங்க நம்மள பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அசத்துவோம். கௌரி, நந்து ரொம்ப நல்லவன மாதிரி நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டானா அவங்க அம்மா சொன்னாங்க. ஆமா கௌதம், அவங்களுக்கு அதை விட வேற என்ன சந்தோஷம் இருக்க முடியும்? நீ இப்படி நடக்கிற, ஆனா அந்த நந்து கிளாஸ்ல பாலு பக்கத்துல தானே உட்கார்ந்துட்டு இருக்கா. அதனால என்ன சந்தியா? அதனால அவ இன்னும் கெட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பாலு நந்துவ இதை விட மோசமான நிலைமைக்கு கெடுத்துருவான்னு சொல்ற. ஏய் சந்தியா, உன் வாயில நல்ல வார்த்தையே வராதா? பாலு நம்ம கூட சேர்ந்து தானே நந்துவை திருத்த ட்ரை பண்ணா. இருக்கலாம், ஆனா எனக்கு என்னவோ பாலு நந்துவ கெடுக்க சமயம் பார்த்துட்டு இருக்க மாதிரி தோணுது. சரி சரி, இதோட பேச்ச விடுங்க, பாலு வரான். வரட்டும், எனக்கு என்ன பயம். கும்பிட போன தெய்வம் அட குறுக்க வந்ததம்மா. என்னடா பாலு ரொம்ப குஷியா இருக்க? யார் இவன் கிட்ட ஏமாந்தாங்களோ. ஏய் சண்டி ராணி, கொஞ்சம் வாயை பொத்திக்கிட்டு என் கிட்ட திட்டு வாங்காம உனக்கு நாளே போகாதா? ஜாக்கிரதை. மந்திரத்தை யூஸ் பண்ணி இவங்க நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு பாப்போம். ஹாய் கௌரி. பிப்பலிக்கா பில்பாசியோ குப்பலிக்கா கிஸ் கிஸ். என்ன குண்டன் ஏதோ யோசிக்கிறான்? இன்னைக்கு புதுசா கையெல்லாம் குலுக்குறான். இதுல ஏதாவது சதி இருக்குமோ? இவன் மட்டும் நம்மள நல்ல விதமா நினைக்க போறா. சரி, டெஸ்ட் பண்ணி பாப்போம். ஹலோ சந்தியா. பிப்பலிக்கா பில்பாசியோ குப்பலிக்கா கிஸ் கிஸ். இந்த லார்டு லபகுதாஸ் அன்பா பேசுறானா ஏதோ ஆப்பு வைக்க போறான்னு தானே அர்த்தம். நாம ஏமாறக்கூடாது. நம்மளை பத்தி இவ்வளோ கேவலமா நினைக்கிறாளே. ஹாய். நல்லவனை போல இருப்பானா நாசக்காரன்.
இவ்வளவு நேரம் சிரிச்சுட்டு தானடா இருந்த, இப்ப ஏன்டா திடீர்னு அழுவுற? நான் மனசுல எதுவும் வச்சுக்காம சந்தோஷமா உங்ககிட்ட பேசினேன். ஆனா நீங்க அப்படி இல்லையே. என்னை பத்தி மனசுல தப்பா ஏதோ கற்பனை பண்ணிக்கிட்டு வெளியில சந்தோஷமா கை கொடுக்குறீங்க. இல்லடா, உன்னை பத்தி நாங்க தப்பா எதுவும் நினைக்கல. பொய் சொல்ற கௌரி, நீ பொய் சொல்லாத. நான் உனக்கு கை கொடுக்கும் போது என்னடா இந்த குண்டை திடீர்னு கை கொடுக்கறான், இல்ல ஏதாவது ஒரு சதி இருக்கும்னு நீ நினைக்கல? நீயாச்சும் பரவாயில்ல. தோ இந்த நூடுல்ஸ் எடுத்துட்டு வரணுச்சா? நல்ல போல இருப்பானா நாசக்காரன் அப்படின்னு நினைக்கிறான். குண்ட நாம நினைச்சதையும் சொல்லிடுவானோ? உன் கூட அப்படியே பழங்குனேன். உன்னை என்னடா நாசம் பண்ண சொல்றா? அது இல்லடா பாலு. நீ வாய மூடு. இவங்க 2 பேரு கூட பரவாயில்ல. ஆனா நீ இந்த லார்ட் லபகதாஸ் ஏதோ அன்பா பேசா ஆப்பிரிக்க போறான் தானே நீ நினைச்ச? இப்படி என்ன பத்தி மோசமா நினைக்கிற உங்களெல்லாம் நான் ஃப்ரெண்ட்ஸ்னு நம்பி கள்ளக்கபடி இல்லாம பழகுனேனே. என்ன சொல்லணும்? இங்க பாருங்க, நீங்க என்ன பத்தி எப்படி வேணா நினைச்சுக்கங்க. பட் ஒன் திங், டேய் பாலு, உன்னை எங்க ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிக்கவே எங்களுக்கு பெருமையா இருக்கு. அப்படின்னு உங்க வாயால நான் சொல்ல வைக்கல. என் பேரு தி கிரேட் பாலு கிடையாது. நான் வரேன். இவன் ஸ்டைல பாரு, எதை சொன்னாலும் 3 தடவை சொல்றது. ஏய் சும்மா இருடி. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது எப்படி நான் நினைச்சத அவ்வளவு கரெக்டா சொல்றான்? ஆமா கௌரி, நான் நினைச்சது கூட அவன் கரெக்டா சொல்லிட்டான். ஒருவேளை ஏதாவது மந்திரகந்திரம் கத்துப்பானா? மண்ணாங்கட்டி, அந்த பண்ணாடிக்கு அவனை பத்தி நம்ம என்ன நினைப்போன்னு தெரியாதா? அத அப்படியே சொல்லிட்டு போறான். அத போய் பெருசா பேசிக்கிட்டு. சரி வாங்க போலாம். சரி வாங்க. மோட்டு வேலை பார்த்துக்கிட்டு தான் எப்படி அந்த அசை மம்மிகிட்ட சக்திகளை வாங்கி நமக்கு சரிசமமா பலசாலி ஆயிட்டான். அடுத்து நம்மளதான் அழிக்க வருவான். அவனை எப்படி சமாளிக்கிறது, எப்படி அழிக்கிறதுன்னு யாராவது யோசனை சொல்றீங்களா? தாய போனதான புள்ளி இருக்கும். என்னப்பா சொல்ற? ஏ முட்டாளே, அவனை எப்படி சமாளிக்கிறதுன்னு தானே கடந்த 1 மணி நேரமா யோசிச்சுட்டு இருக்கோம். உங்க பாட்டே முப்பாட்ட செஞ்ச தப்பு நம்ம தலையில வந்து விடுயுது. எதுக்கு பாட்டி அவங்கள திட்டுறீங்க? அவங்க சம்பாதிச்சு வச்ச சொத்து சொகம் ஆஸ்தி அந்தஸ்தை நாம அனுபவிக்கும் போது அவங்க பண்ண பாவ புண்ணியங்களையும் நாம அனுபவிச்சுதான் தீரணும். சொல்ல போனா நம்ம முன்னோர்கள் அசீமை பிடிச்சு பூமியில புதைச்சு வைக்கலன்னா நாம அடிமையா தானே பிறந்திருப்போம், வாழ்ந்திருப்போம். ஆமா மூசா, அவங்க அசீமை பிடிச்சு பூமியில புதைக்க என்ன பாடுபட்டாங்கன்னு கூட இருந்தா எனக்கு தான் தெரியும். எல்லாம் தெரிஞ்ச நீயே அவனை விடுவிக்க வழி பண்ணிட்டு இப்ப நல்ல மாதிரி பேசுறியா? உன்னை விடுவிக்க போய் தானே எங்களுக்கு இவ்வளவு பிரச்சனையா? மூசாவால நான் விடுதலை ஆகணுங்கிறதும் என்னோட தயவுல அசீம் விடுதலை ஆகணுங்கிறதும் விதி. அதை யாரால மாத்த முடியும்? சரி, இப்ப எதுக்கு நடந்ததை பத்தி பேசுறீங்க? நடக்க போறத பத்தி பேசுங்க. ஆமா, இப்ப அதுதான் முக்கியம். இது வரைக்கும் நாம சந்திச்ச எல்லா எதிரிகளும் நமக்கு மட்டும்தான் எதிரி. ஆனா இந்த அசீம் நம்ம குலத்துக்கும் நம்ம பரம்பரைக்கும் ஒரு விரோதி. அவன்கிட்ட இருந்து நாம பாதுகாப்பா இருக்கிற அதே சமயம் அவனை நாம வேரோட அழிச்சாகணும்.
அவனோட தாக்குதல் எந்த வகையில இருக்குன்னு தெரியலையே மூசா. அது தெரிஞ்சா தானே அவனை எப்படி தடுக்கிறது, எதிர் தாக்குதல் தொடுக்கிறதுன்னு தீர்மானம் பண்ண முடியும். நீ சொல்ற சரிதான் ஆயிஷா. அசீம் கூட 2000 வருஷம் ஒன்னா அடைபட்டிருந்தவங்கிற முறையில சொல்றேன். அவன் யமஹாதகன், எதையும் செய்வான், அஞ்சவே மாட்டான். ஓஹோ, நம்ம எஜமான அழிக்கிறத பத்தி தான் பேசிக்கிறாங்களா? பாவம், அவர் அழிக்க நினைச்சா இவங்க தான் அழிவாங்க. சரி, நம்ம வந்த வேலையை பார்ப்போம். மூசா கிட்ட இருந்து எப்படி முடிய புடுங்கிறது? ஒரு நாள் ஒரு பொழுதெல்லாம் யோசிச்சு அசீம் அழிக்க முடிவெடுக்க முடியாது. ஆற அமர உட்கார்ந்து யோசிப்போம். ஆமாப்பா, நாமளும் கொஞ்சம் விட்டு பிடிப்போம். சரி, எல்லாரும் எதுக்கும் எந்நேரமும் பாதுகாப்பு வளையத்தை போட்டுக்கோங்க. ஆமா, அதான் நல்லது. போட்டுக்கோங்க. அட பாவிகளா, இதை வேற போட்டுட்டாங்களே. இனி இவங்களை தொடக்கூட முடியாது. மூசா முடிய எப்படி புடுங்கிறது? சரி, எல்லாரும் போய் தூங்க, காலையில பேசிக்கலாம். சரி. வேற ஏதாவது நல்ல யோசனையா பண்ணிட்டு வருவோம்.